ஸ்வேதா, இன்னைக்கு சட்டப்பேரவை நிகழ்வுகளை நம்ம பார்த்தோம். நம்ம மட்டும் இல்ல, எல்லாருமே இப்ப ரொம்ப ஆர்வமா பார்க்குறாங்க. அதுல ரொம்ப கவனிக்கத்தகுந்த அம்சங்களா சில விஷயங்கள் இருந்தது. அதை பத்தி தான் நம்ம பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மேகதாது விவகாரம் தொடர்பா சட்டமன்றத்துல பேசணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வந்து எதிர்க்கட்சிகள் தரப்புல இருந்துச்சு. இன்னைக்கு அதை பத்தி நிறைய விவாதங்களும் நடத்துனாங்க. தமிழ்நாடு அரசு வந்து அவங்களுடைய நிலைப்பாடு என்னங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்னொரு சைடு திமுக சைட்ல இருந்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதியும் கூட அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காரு. அதை தாண்டி மற்ற விஷயங்களை நீங்க என்னென்னலாம் அப்சர்வ் பண்ணீங்க இன்னைக்கு? சார், இன்னைக்கு ஃபுல்லா வந்து சட்டமன்ற நிகழ்வுகளை தான் வந்து கவர் பண்ணியிருக்கோம். நம்ம என்னென்ன நடந்துச்சு காலைல 9:30 மணில இருந்து 3:30 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 ஹவர்ஸ் கிட்ட சட்டமன்றம் தொடர்ந்து வந்து இன்னைக்கு நடந்திருக்கு. எல்லா நிகழ்வுகளையும் வச்சு பார்க்கும்போது இதுல ரொம்ப ஷார்ப்பா டு த பாயிண்ட் வந்து பேசினதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அதை வந்து சொல்லியே ஆகணும். ஏன்னா சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து ரொம்ப என்ன பிரச்சனையோ அதை வந்து அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. மக்களுடைய பிரச்சனை இன்னைக்கு மேகதாது அணையுடைய பிரச்சனையா இருக்கு, அதை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்க அதை வந்து ரொம்ப தெளிவா பிரச்சனையை வந்து ஆதாரத்தோட ஒரு டேட்டா வைஸ் வந்து பேசியிருந்தாங்க. இங்க முயற்சி செய்யறதுக்கெல்லாம் வந்து இதுவே இல்லை, என்ன கட்டணும் இல்லை கட்டக்கூடாது, நம்மளுக்கு வந்து கட்டக்கூடாது அப்படின்றது தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. வெறும் அவங்க சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஏரியா கூட தமிழ்நாட்டில இருந்து ரொம்ப பக்கத்துல, தமிழ்நாடு எல்லைக்கு பக்கத்திலேயே வந்து டேமை கட்டுறதுக்கு கர்நாடக அரசு வந்து திட்டம் வச்சிருக்கிறாங்க. அப்போ அதை எதிர்த்து நம்ம உடனே டெல்லிக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி டு த பாயிண்ட் வந்து பேசியிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய ஸ்பீச் வந்து இன்னைக்கு பலதரப்பட்ட கவனத்தை வந்து பெற்றிருக்கு அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. இது தாண்டி முதலமைச்சர் வந்து இன்னைக்கு ரிப்ளை கொடுப்பாங்களா, வரக்கூடிய விமர்சனங்களுக்கெல்லாம் ரிப்ளை கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் இருந்துச்சு. ஏன் நேற்றைக்கு உதயநிதி அவர்கள் பிரஸ் மீட் கொடுத்தப்போ கூட இந்த கேள்விகளுக்கெல்லாம் முதலமைச்சரை வந்து நாளைக்கு பதில் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு முதலமைச்சரும் வந்து எந்திரிச்சு பதில் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு விவாதமா இது வந்து இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா பிரச்சனைகளை பத்தியுமே வந்து பேசியிருந்தாங்க. டீலிமிட்டேஷன் பத்தி ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து மென்ஷன் பண்ணி கேள்விகள்லாம் எழுப்பியிருந்தாரு. அதுக்கான பதில்களுமே எதிர்க்கட்சி தரப்புல இருந்து முன்வைக்கப்பட்டுச்சு. சில இடங்கள்ல சிரிப்பு, சில இடங்கள்ல கோபம், சில இடங்கள்ல கருத்துகள், சில இடங்கள்ல டேட்டாஸ் அப்படின்னு எல்லாமே கலந்த ஒரு சட்டமன்ற நிகழ்வாக தான் வந்து இது இருந்தது. ஆதவ அர்ஜுனா வெர்சஸ் உதயநிதி, அது வந்து ரொம்ப காரசாரமா போச்சு இல்லையா? ஆதவ அர்ஜுனா வந்து இந்த லாட்ரி சம்பந்தமா பேசினதா இருக்கட்டும், அதுக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி பதில் சொன்னதா இருக்கட்டும், இது வந்து நீண்ட காலமாவே வந்து உதயநிதி வெர்சஸ் ஆதவ் ஒரு கருத்து மோதல்னு ஒன்று இருக்கும். ஆக்சுவலா உதயநிதி ஸ்டாலின் வந்து நேரடியாக எங்கேயுமே பேச மாட்டார். ஆனால் ஆதவ அர்ஜுனா வந்து ஒவ்வொரு மேடையிலுமே ஏதோ ஒரு வகையில் திமுக பற்றி பேசும்போது உதயநிதி ஸ்டாலின் மேல காட்டமான விமர்சனங்களை வைப்பார். இந்த எலக்ட்ரோரல் பாண்ட்ஸ், தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பணம் வந்து ஒவ்வொரு பார்ட்டிக்குமே நிறைய தேர்தல் டைம்ல வந்த ஒரு பிரச்சனை இப்ப வரைக்கும் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு. இந்தியா முழுக்க வந்து பல அரசியல் கட்சிகளுக்கும் பல கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து தேர்தல் நிதி கொடுத்திருந்தாங்க. அந்த அடிப்படையில திமுகவும் நிதி வாங்கியிருக்கு அப்படின்ற அந்த அடிப்படையை வச்சு அவர் கேள்வி எழுப்பினார். இப்படி கேட்குறீங்களே, எந்த அடிப்படையில் நீங்கள் பணம் வாங்கினீங்கன்னு கேட்டால் அது உங்க மாமனாருக்கு தான் தெரியும் உதயநிதி சொன்னது. இமீடியட்டா அதுக்கு இவர் உங்க அப்பா கிட்ட போய் கேளுங்கன்னு சொன்னதுன்னு சட்டமன்றம் அந்த நேரத்தில் ஒரு பெரிய பரபரப்பாச்சு அப்படின்ற மாதிரி தான் பார்க்கக்கூடியவர்களுக்கு இருக்கு. ஆமா, மக்களோட பிரச்சனைகளை பேசுறதுக்கு அங்க போய் நீங்க பேசாம அங்க உட்கார்ந்து ஒரு பொதுக்கூட்ட மேடையில பேசுற மாதிரி பேசணுமா, இல்ல பொதுவா அரசியல் குற்றச்சாட்டுகள் வைப்பாங்கல்ல அந்த மாதிரி வைக்கணுமான்ற ஒரு கேள்விதான் மக்கள்கிட்ட இருந்து வரும். ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு எம்எல்ஏக்களுமே என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத மக்கள் கவனிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட அதிகமா கவனிக்கிறாங்க. அப்போ ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். பிரேமலதா விஜயகாந்தும் பேசியிருந்தாங்க. அவங்க பேசினது எப்படி பாக்குறீங்க? இப்போ இந்த எலக்டரல் பாண்ட்ஸை பற்றி சொல்லிடுறேன். ஏன்னா இந்த எலக்டரல் பாண்ட்ஸில் வந்துட்டு நாடாளுமன்ற தேர்தல் அப்பவே இது ரொம்ப பெரிய விவாத பொருளாக மாறி இருந்துச்சு. அதுக்கு பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து எந்திரிச்சு பதில் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி இது பாஜகவும் வாங்கியிருந்தாங்க, அதிமுகவும் வாங்கியிருந்தாங்க, எல்லா கட்சிகளுக்குமே வந்து இந்த மாதிரி ஃபண்ட் அப்படின்றது போய் சேரதான் செஞ்சிச்சு. இதை வந்து ஒரு ஏதோ இல்லீகலாக பணம் வாங்கின மாதிரி நீங்கள் ஏன் வந்து சொல்றீங்க, இது எல்லாருக்கும் தெரிஞ்சுதானே அந்த ரிசல்ட் வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் வந்து பதில் கொடுத்திருந்தாங்க. அதே சமயம் இப்போ நீங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பத்தி கேட்டீங்கன்னா அவங்க நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருந்தாங்க. எழுந்திரிச்ச உடனே யாரும் பேசாததை நான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி வந்து பேசுனாங்க. நீங்க இதை சொன்னீங்க, நீங்க இதை சொன்னீங்க, நீங்க அதை சொன்னீங்க, நான் ஒண்ணு சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒண்ணு வந்து பேசினாங்க. கதர் சட்டையை பத்தி பேசியிருந்தாங்க. அதை சொல்லும் போது யாரோ ஒருவர் மறைமுகமாக தாக்கப்பட்டார் அப்படின்னு மட்டும் எனக்கு வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே வந்து கதர் சட்டை அணியணும், இன்னைக்கு வந்து மகாத்மா காந்தி அவர்களை வந்து இன்னைக்கு கதர் தினம் அப்படின்றத சொல்லி தேச தந்தையெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி பேசியிருந்தாங்க. சரி, இதெல்லாம் சொல்றாங்க, என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தா கேப்டன் அவர்கள் அவருடைய உச்சத்துல இருந்தப்போ கூட இருந்து இப்ப வரைக்கும் கடைசி காலம் வரைக்கும் வந்து அவர் கதர் சட்டை தான் போட்டிருந்தாரு அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்பதான் வந்து அவங்க வந்து சிஎம் அவர்கள் கோட் சூட் போடுறது அந்த மாதிரியான விஷயங்களை தான் மறைமுகமா விமர்சனம் பண்றாங்களோ அப்படின்ற கேள்வி எனக்கு வந்துச்சு. கதர்ல கோட் சூட் போடணும்னு சொல்றாங்களா? அப்படிதான் நினைக்கிறேன். அந்த மாதிரி அவங்களுக்குன்னே பிரீமியமா வந்து உருவாக்க சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அட்வைஸா வந்து கொடுத்திருந்தாங்க. அந்த மாதிரி ஏதாவது வெளியிட்டாங்கன்னா
இருக்கும். எதுக்கு இந்த மாதிரியான கதர்ல வந்து இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் எல்லாம் முன் வச்சுட்டு அதுக்கப்புறமா மேகதாது அணை பிரச்சனைக்கு வந்து கர்நாடகாவுக்கு வந்து சிஎம் அவர்கள் போறதுக்கு ஒரு தயக்கத்தை வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஒருவேளை மதிக்காம எங்க ஒரு மதிக்காம நம்மளை வந்து அவமதிச்சிருவாங்களோ அப்படின்னு யோசிச்சோம். இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்காக எந்த ஒரு அவமரியாதையும் தாங்கறதுக்கு தயார் அப்படின்னு முதலமைச்சர் அவருடைய உரையில பேசியிருந்தாரு. உங்களை யாரு அவமதிப்பா, எங்களுடைய சிஎம் நீங்க, எங்க முதலமைச்சரை நாங்க வந்து அவமதிக்க விட்டுருவோமா அப்படின்னு ஒரு பயங்கரமா பேசினாங்க. அதுக்கு இந்த பக்கத்துல இருந்து சத்தம் வந்ததை விட தாவேகா சைட்ல இருந்து சத்தம் அதிகமா வந்துச்சு. முடிக்கும் போது கலைஞர் அவர்களுக்கு நீங்க வந்து நினைவு நாளை வந்து இங்க வந்து சொல்லியிருக்கணும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டாங்க. இங்க சுத்தி எத்தனை புகைப்படங்கள் இருக்கு, எல்லா முதலமைச்சர்களுடைய நினைவு நாளுக்கும் அவங்க அந்த முதலமைச்சர்களுக்கு ஒரு ட்ரிபியூட்டா நீங்க வந்து கொடுக்கணும் அப்படின்றதையும் பதிவு பண்ணாங்க. சோ அப்போ இந்த சைட்ல இருந்து சத்தம் வந்துச்சு. பிரேமலதா விஜயகாந்தோட பேச்சை வந்து நீங்க ரசிச்சு கேட்டிருக்கீங்க அப்படின்னு தெரியுது. இல்ல, நான் எல்லாருடைய பேச்சையுமே ரசிச்சு கேட்டேன். அவங்க வந்து கரெக்டா சில விஷயங்களை அட்ரஸ் பண்ணி பேசியிருந்தாங்க. இன்னைக்கும் வந்து தண்ணி பாட்டில் வந்து பேசியிருந்தாங்க. எனக்கு தண்ணி பாட்டில் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கும் ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கும் பதில் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ தண்ணி பாட்டிலுக்கு பத்தியும் பயோமெட்ரிக் பத்தியும் கேட்டிருந்தாங்க. பயோமெட்ரிக் வந்து கூடிய விரைவில் வரப்போகுது அப்படின்றத ஜெயஸ்ரீ பிரபாகர் அவர்கள் தெரிவிச்சாங்க. ஸோ தண்ணி பாட்டில் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகே, காவிரி ஆறுல தண்ணி நமக்கு வேணும் அப்படின்னு கேட்க வேண்டிய இடத்துல அவங்களுக்கு தண்ணி பாட்டில் வேணும் அப்படிங்கறத கோரிக்கையை ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்றத பார்ப்போம். எல்லா சட்டமன்றத்திலயும் அதை முன் வைக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய தொகுதி சார்ந்த சில மாவட்டமா தனி மாவட்டமா வேணும் அப்படின்றதையும் முன் வச்சாங்க. ஆனா எல்லா சட்டமன்றத்திலயும் தனி பாட்டில் வேணும்ன்றதையும் அவங்க கூடவே பதிவு பண்றாங்க. கோரிக்கை அழுத்தமா பதிவு பண்ணிட்டே இருக்காங்க. அதே போல இடதுசாரி உறுப்பினர்கள் பேசும்போதும் கூட அந்த மக்கள் பிரச்சனைகளை கரெக்டா பேசினாங்க. பொதுவாக திமுக, அதிமுக, தாவேகா இப்போ இவங்க எல்லாமே ஆளும் கட்சியா ஆண்ட கட்சியா இருக்கக்கூடிய பார்ட்டிஸ் அப்படிங்கிறதுனால அவங்களுக்குள்ள அந்த பொலிட்டிக்கல் ரைவல்ரி, அதுக்கு பதில் சொல்றது இதுக்கு பதில் சொல்றது அப்படிங்கிற மாதிரி போகுது. பட் இடதுசாரி இயக்கங்களோ மற்ற ஆட்சிக்கு வராத, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்சிக்கு வராத கட்சிகள் எல்லாமே பெரும்பாலும் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்குள்ள கருத்துக்களை முன்வைக்கிறதும் அதுக்குள்ள அந்த விவாதத்தை கொண்டு போறாங்க. அன்னெசரியா வந்து ஒரு தனி நபர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை அதை கொண்டு போல. அதே மாதிரி மார்கண்டேயன் எம்எல்ஏ அவர் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார் முதலமைச்சர் குறித்து அவதூறா பேசினதுக்காக. அவருக்கு ரொம்ப நேரம் பேச வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனா அவர் மேல உரிமை மீறல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை தாவேகா தரப்புல இருந்து வச்சிருக்காங்க. அவருடைய பேச்சை வந்து நான் முழுமையாக ஆய்வு செஞ்சு அதை உரிமை குழுவுக்கு அனுப்புறேன், அந்த குழுவை இன்னும் உருவாக்கப்படாமல் இருக்கு, அந்த குழு ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க பார்த்து டிசைட் பண்ணுவாங்கன்னு ஜேசிடி பிரபாகர் அதை பத்தியுமே சொல்லியிருந்தாரு. இப்போ அதிமுக சைட்ல இருந்து பார்க்கும்போது இந்த அம்மா உணவகம் தொடர்பான ஒரு விவாதம் வந்தப்ப அது அதிமுக ஆட்சியில கொண்டு வந்த திட்டம் அப்படிங்கிறதுனால எஸ்பி வேலுமணி அதை பத்தி பேசினாரு. திமுக ஆட்சியில அதுக்கு என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு KN நேரு பேசியிருந்தாரு. தற்போதைய ஆட்சியில் அது எப்படி செயல்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி அதையும் ஆரம்பிச்சு வச்சது வந்து ஆதவர்ஜுனா அவர்கள் தான். சர்ச்சைக்குரிய விஷயத்தை எல்லாத்தையும் ஆரம்பிச்சுட்டு வச்சுட்டு சைலண்ட் ஆயிடுறாரு. நடப்பது ஜெயலலிதா ஆட்சின்னு வேற சொல்லிட்டாரு போல. இப்ப அந்த நியூஸ் கார்டு வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. ஆமா, அதுல வேற வந்துட்டு அம்மா உணவகம் வந்து நாங்க அதே மாதிரி மாத்தாம நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம், நல்ல திட்டங்களை நாங்க வந்து பெயர் மாற்றாம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத வந்து சொல்லிட்டு அதுக்கு உடனே எடப்பாடி அவர்கள் வந்து கவுண்டர் வந்து கொடுத்திருந்தாங்க. எஸ்பி வேலுமணி அவர்களுக்கும் திமுகவினருக்கும் இடையே, அதாவது அதிமுக திமுகவுக்கு இடையே வந்து இப்போ ஒரு விவாதம் அப்படின்றது கொஞ்ச நேரம் அங்க இருந்துச்சு. நேரு அவர்கள் வந்து பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. சும்மாலாம் வந்து கணக்குல வந்து டேட்டா படி எவ்வளவு செலவு பண்ணமோ அதைத்தான் பட்ஜெட்ல நாங்க கொடுக்க முடியும், சும்மாலாம் நம்பர்ல வந்து தூக்கி போட முடியாது அப்படி, அதனால எல்லாமே டேட்டாவோட இருக்கு. நாங்க அம்மா உணவகத்துக்கு செலவு பண்ணிருக்கோம், மக்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்க எங்கேயாவது கடை அம்மா உணவகம் வந்து இல்லாம இருந்துச்சா அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு. எஸ்பி வேலுமணி அவர்கள் அதெல்லாம் சரியா மெயின்டைன் பண்ணல, நானே அதை ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு அவர் தரப்பு கருத்துக்கள் வந்து கடைசியில ஆதவர்ஜுனா ஸ்டார்ட் பண்ண விஷயம் வேற, இங்க முடிஞ்சது வந்து வேற மாதிரி போச்சு. அது தாவேகா சைட்ல இருந்து சில எம்எல்ஏக்களும் பேசினாங்க இல்லையா. ஆக்சுவலா விஜய் சரவணன் தஞ்சாவூர் எம்எல்ஏ அவர் பேசியிருந்தாரு. அவரோட பேச்சை பத்தி சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு? சோழ விஜய் அரசு அப்படின்ற மாதிரி இந்த ஆட்சிக்கு புதுசா ஒரு பெயர்லாம் வந்து சூட்டி பேசியிருந்தாரு. குறிப்பா விஜய் அவர்களுடைய ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி அவருடைய நெகிழ்ச்சியா அவர் வந்து பேசியிருந்தாரு. அதுதான், அவ்வளவுதான் அதுல வந்து சொல்ல முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். துணை சபாநாயகராக இருக்கக்கூடிய அவரும் வந்து கொஞ்ச நேரம் பேசினாரு. அவரும் கொஞ்ச நேரம் அவையை வழி நடத்தினாரு. ஆக்சுவலா சபாநாயகராக இருக்கக்கூடிய ஜேசிடி பிரபாகர் அவையை வழி நடத்தக்கூடிய விதத்தை பார்க்கும்போது, இப்போ முந்தைய ஆட்சி காலத்துல இவர் அப்பாவும் இருக்கும்போது அவர் வந்து கொஞ்சம் ஒரு சார்பு தன்மையோட நடந்துக்கிறாரு அப்படின்னு நிறைய விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. ஆனா இப்ப ஜேசிடி பிரபாகர் வந்து பல நேரங்கள்ல ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள், ஆளுங்கட்சி அமைச்சர்களை கூட கண்டிக்கக்கூடிய வகையில இல்ல அவங்க செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய வகையில செயல்படுறாரு. எதிர்கட்சி தரப்புல இருந்து யாராவது பேசணும்னு நினைக்கும் போதும் அவங்களுக்கான வாய்ப்பை கொடுக்குறாரு. பொதுவாக அது நடக்காது. எதிர்கட்சிகளை வந்து ஒரு பாரபட்சமாக நடத்தக்கூடிய அணுகுமுறை தான் இருக்கும். என்னதான் வந்து அவைத்தலைவர் அப்படிங்கிறவர் நடுநிலையாக இருப்பார் அப்படின்னு சொன்னாலும் அவர் ஒரு கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தானே. அதனால அந்த பாரபட்சங்கள் கடந்த காலங்களில் இருந்திருக்கு. பட் சபாநாயகராக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய ஜேசிடி
பிரபாகருடைய அணுகுமுறை அப்படிங்கிறது உண்மையிலேயே பாராட்டத்தகுந்த வகையில தான் இருக்கு. காலம் கடந்து கூட இந்த ஆட்சிக்கு பிறகும் கூட அவரை பல பேர் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியான ஒரு நடுநிலைத்தன்மையை அவர் வந்து அந்த இருக்கைக்குன்னு ஒரு மாண்பு மரியாதை இருக்கு. அங்க வந்து உட்கார்ந்துட்டாரு அப்படின்னா எல்லாரையும் நடுநிலையோட பார்க்கணும். இது நம்ம கட்சி, அது எதிர்கட்சி அப்படின்லாம் பார்க்காம அங்க எல்லாருக்குமே சமமான வாய்ப்புகள் வழங்கணும். யாராவது கொஞ்சம் அந்த அவை மரபை மீறி பேசுறாங்க அப்படின்னா அவங்களை கட்டுப்படுத்தணும். அதை வந்து சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் வந்து உண்மையிலேயே சிறப்பா பண்றாரு. அவருடைய ஏஜ், எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எம்ஜிஆர் மாதிரி, ஜெயலலிதா மாதிரியான ஸ்டால்வார்ட்ஸோடலாம் ஒர்க் பண்ணவர். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை அவர் வந்து இன்னைக்கு இருக்கிற அசம்பிளியில் ரொம்ப சரியாக பயன்படுத்துறாருன்னு நான் பார்க்குறேன். அது எந்த இடத்துல அவருடைய நடுநிலைத்தன்மை வந்து இன்னும் ரொம்ப வெளிப்படையாக தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா அவர்கள் வந்து கலைஞர் அவர்களை அரெஸ்ட் பண்ணப்போ நடந்த நிகழ்வுகளை சுட்டி காமிச்சு மார்க்கண்டேயன் அவர்கள் உரையாற்றும் போது அவருடைய கருத்து அவர் தெரிவிச்சிருந்தாரு. இது என்னுடைய கருத்து அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் அதை பதிவு பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய வயசான ஒரு நபரை வந்து எதற்காக நடுராத்திரியில் வந்து கைது பண்ணணும், அது தப்பு தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தாரு. அங்க அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் இருக்கிறாரு, திமுகவை சேர்ந்தவர்களும் அங்க இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. இப்போ புதுசா வந்திருக்கக்கூடிய தாவேகா கட்சியை சேர்ந்தவர்களும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த ஒரு கருத்தை தமிழ்நாடு வரலாற்றுகளை பார்க்கும்போது இதுவுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். அந்த இடத்துல ஜெயலலிதா அவர்கள் அப்படி செஞ்சிருக்க வேணாம். இத்தனைக்கும் அவங்க அதிமுகவுல இருந்து செயல்பட்ட ஒரு நபர். அந்த இடத்துல அவர் வந்து அந்த கருத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. அப்போ ஏவாவேலு அவர்கள் நீங்க நடுநிலையாளர் அப்படின்றது எங்களுக்கு தெரியும் அப்படின்றதையும் வந்து பறைசாற்றி அந்த இடத்துல அவருடைய கருத்தை பதிவு பண்ணாரு. ஸோ ஜே.சி.டி. பிரபாகர் அவர்கள் இந்த விஷயத்தை நல்லா ஹேண்டில் பண்ணாங்க. எந்த இடத்துல வந்து அவர் நல்லா ஹேண்டில் பண்ணாரு தெரிஞ்சிச்சுன்னா, துணை சபாநாயகரா அவர் வந்து கொஞ்ச நேரம் பெர்ஃபார்ம் பண்ணாரு இல்லையா, அந்த டைம்ல வந்து ஒரு ஒரு வியூவரா வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து இவர் நல்லா பண்ணாரே அப்படின்ற மாதிரி வந்து தோணுச்சு. அதாவது அங்க எதிர்கட்சியை சேர்ந்தவர்களும் சரி, ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களும் சரி, எதிர்கட்சியோட கூட்டணியில இருந்தவங்களும் சரி, எல்லாருமே வந்து இப்போ பிரேமலதா அவர்கள் கூட பேச்சுவாக்குல ஆனா ஒரு 5 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாத்தி திருப்பி சொன்னாங்க. அதே மாதிரிதான் ரகுபதி அவர்கள் பேசும்போது என்னுடைய நண்பர் அவர் இன்னைக்கு இவ்வளவு உயரத்துல இருக்கும்போது எனக்கு வந்து சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போதும் அவர் அதை ரிசீவ் பண்ணி வாழ்த்துக்கிறாரு, ரிசீவ் பண்ணி அதுக்கு ஒரு நன்றியும் வந்து தெரிவிக்கிறாரு அந்த இடத்துலலாம். ஸோ அந்த ஒரு நடுநிலை தன்மையை வந்து மெயின்டைன் பண்றாரு. சமூகம் வந்து எப்படினாலுமே தன் பிள்ளைக்கு மேல பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கன்சர்ன் இருக்குல்ல, அந்த ஒரு கன்சர்ன் வந்து தாவேக்காவினர் மேல இருக்கு அப்படின்றதும் வெளிப்படையா தெரியுது. நடுநிலையாளரா இல்ல அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனா ஏதோ ஒரு இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் வந்து தாவேக்கா மேல அவருக்கு ஒரு கன்சர்ன் இருக்கு. கண்டிப்பா ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் என்கிற வகையில அப்படி இருக்கும். அது நேச்சுரல் தானே அப்படின்றதுதான். எந்த இடத்துல இவர் தெரியுறாருன்னா சார், இப்போ இதுக்கு முன்னாடி பல பேர் வந்து சபாநாயகரா இருந்திருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவர் வந்து நல்லா பண்றாருன்றது தெரிய வருது. நிச்சயமா அதுதான் நீங்க சொன்னது, அதுதான் நானும் சொல்ல வந்தேன். அப்பாவு அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே விமர்சனம் பண்ணுவாங்க, என்னங்க இவர் ஆளுங்கட்சியை மட்டுமே பேச விடுறாரு, எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்பே தரலையேன்னு. அந்த அளவுக்கு அந்த விமர்சனங்களுக்கு இடம் கொடுக்காத அளவுக்கு இவர் வந்து அவையை வழிநடத்திட்டு போறாரு அப்படின்றது நல்ல விஷயம்தான். இனிமே இன்னும் தொடர்ந்து இருக்க போகுது இல்லை. இப்போ இந்த நெக்ஸ்ட் 20 days வந்து நம்ம மக்களுக்கு டெய்லி அரசியல் நிகழ்வுகள் இருக்க போகுது. டெய்லி அதை பற்றி நம்மளும் பேச போகிறோம். நீங்களும் இந்த நிகழ்வுகள் பற்றி பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க.